ஹலோ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி கிஸ் ஒன்னு கொடுத்துட்டு போறேன்டி செல்லம். கதவு தர. சித்தப்பா, தேங்க்யூ சித்தப்பா. ஹலோ. ஹலோ, உன் சைடு துறையன். நான் உன் வீட்டில் தான் இருக்கேன். இங்க வேற யாரும் இருக்காங்க. சீக்கிரம் வாயா ப்ளீஸ். சரி. ஹாப்பி பர்த்டே பேபி. மகனே, இங்க இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கு. நீ ஷக்கீலா படமா பார்த்துக்கிட்டு இருக்க? இருவோம், ஷக்கீலாவை கூப்பிட்டு வரேன். What is that, June? That's just your uncle. மாட்னடி மவனே. Dolly? Disgusting. How can you do this? How can you do this at this age? டிஸ்கவரி அங்காளி பர்த்டே அதுமா ஏன் அர்ஜுன் இவ்வளோ கோவம்? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. நான் அசிங்கமா பொய்யா பேசுற? இல்ல. என்னது அது? கண்ட இடத்துலலாம் ஏதாவது வச்சுக்கிட்டு. கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே. கண்டிப்பா ஏதோ கேவலமான ஒரு விஷயம் உள்ள இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. நான் சொல்லல. இதான் கிஃப்டா? என்ன மூளை, என்ன அறிவு. வெரி குட்மா. எங்க இருக்க நிஷா? ரீகன்ல அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நோவினா, நான் ஹாஸ்பிடல் தான் இருக்கேன். ஓகே லிசன், ஐ ஹேவ் டு கோ. ஓகே, நான் உள்ள போணும். I'll call you back. எப்பயாச்சும் போய் பேசுறவங்கள பாத்திருக்கேன். ஆனா எப்பவுமே போய் பேசுறவங்க முத தடவை இப்பதான் நிஷா பாக்குறேன். அர்ஜுன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு நிஷா. வேலைக்கே ஆகாது. அர்ஜுன், ஏய். அர்ஜுன் ஹாப்பி பர்த்டே அர்ஜுன். என்னது இது? ரோஸ்லாம்? ரோஸ் இல்லையே. பாரு, எங்கே அதெல்லாம் பிடிக்கிறீங்க? போடு. இந்த வரல எதுக்கு போடணும்? அப்பா, கேட்கவே மாட்டேன்னு நினைச்சேன். தெரியாதனமா கேட்டேன். பிளேடு போட்டுறாது. இப்படி பண்ணு. என்ன வரல வச்சலாம்? எனக்கே வரல வச்சு வித்தையா? இப்படி பண்ணு. இது என்ன தெரியுமா? என்ன? பேரண்ட்ஸ். இது எனக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இது ஆயாவா? சிப்லிங்ஸ் அர்ஜுன். ஓ, தம்பி தங்கச்சியா? இது என்ன ஆனாலும் பிச்சுக்கோ. பண்ணு. இது ஸ்ப்ளிட் ஆயிடும். இது கூட பிச்சுக்கோ அர்ஜுன். சரி. இது பண்ணி பாரு. வராதுல? ஏன் வர மாட்டேங்குது? அதான் forever you and me. அதான் இந்த வேற மொக்க. போடா வந்துருமே. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். போட்டுக்கோ. I love you. போடு. ஹாப்பி பர்த்டே அர்ஜுன். Thank you. டேய் தம்பி, பத்து அங்கிள் பார்ட்டிக்கு போறோம். நாளை காலையில தான் வருவோம். See you tomorrow. ரொம்ப தூரம் போயிட்டியா? இல்ல சொல்லு. இல்ல, வீட்ல யாரும் இல்ல. அதான் வரியா? கம் கூப்பிட்டோன்னே வந்துட்ட. வெரி குட்மா. நம்ம ஊர் பொண்ணுங்க இதெல்லாம் பண்ணவே பண்ணாது. ஏய் நிஷா, ப்ளீஸ்யா. ப்ளீஸ்யா நிஷா. நீலாம் திருந்தவே மாட்டியா? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் டூ மச் தெரியல. சும்மா சொல்லி பார்த்தேன். ஹாப்பி பர்த்டே. வெரி குட்மா. ஐயோ, என்னடா இன்னைக்கு அப்படியே முடிஞ்சிருச்சேன்னு நினைச்சேன். பட் அந்த ஆண்டவர் இருக்கானே, நம்மள கை விடுறதே இல்லை.
அப்படியே படுத்திருந்தா என்ன அர்த்தம்? வந்ததுக்கு ஏதாவது பண்ணலாம்ல. ஏன்பா உளறிட்டே இருக்க? இல்ல எப்பவுமே பெட்ல தான் படுத்திருக்கனா? பெட் நம்ம மேல படுத்தோன்னா வித்தியாசமா இருக்கு. Yeah, you come. Switch on the light. Sambho Mahadev. மங்களகரமா இருந்த என் லண்டன் வீட்டை மகாபலிபுரத்தில் இருக்கிற லாட்ஜ் மாதிரி பண்ணிட்டேடா. Hey, this is very bad, man. I never expect this from you. Worst behavior. Lights off. அவங்க நம்மள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. பார்த்தா இப்போ நம்ம அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறது? இப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. எனக்கும் ஆக்சுவலாக அது கரெக்டுன்னு தான் படுது. we should get married. மேரேஜா அர்ஜுன்? நம்மளாம் சின்ன குழந்தைங்க அர்ஜுன், அதுக்குள்ள எப்படி கல்யாணம்? அதுக்காக தாத்தா பாட்டி ஆனதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எல்லாம் கரெக்டான ஏஜ் தான். இப்போ பண்ணாதான் கரெக்டு. ஓகே, sounds interesting பா. Let's get married. ஏய், நீ அவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்ட. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளோ ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளோ சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு, டிங்கரிங் வேலைலாம் இருக்கு. அதெல்லாம் தெரியுமா? என்ன சேஞ்சஸ் அர்ஜுன்? என்ன பண்ணோம்? இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், உன்னை நீ மாற்றிக்கணும், சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நீ பண்ணுவல. எதுக்கு அர்ஜுன் பண்ணோம்? எதுக்கா? இல்லையா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்ல. ஒன்றும் இல்லையா அர்ஜுன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? யார் சொன்னா? என்ன மூளை, என்ன அறிவு வகிட்ட எப்படி புரிய வைக்கிறது இல்லையா? இப்போ சில விஷயம் பிடிக்கலன்னு ஜென்யூனா சொன்னா உன்னை நீ மாத்திப்பல. ஜென்யூனா இருந்தா மாத்திப்பேன் அர்ஜுன். இப்போதான் லைனுக்கு வர. இப்போ இந்த மோஜோ, இந்த டான்ஸு, இந்த பேண்ட்டு, இந்த பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அக் பண்ணி காது கிட்ட போய் எச்ச பண்றது, இதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னா கேப்பியா? அதுக்கும் இதுக்கும் என்ன அர்ஜுன் சம்பந்தம்? ச்சே லூசு. உண்மையிலேயே லூஸ் ஆயிடுவோம் போல் இருக்கு. நீ வேணா ஒன்று பண்ணு, எனக்கு ஏற்ற மாதிரி மாறிடு. என் கூட சேர்ந்துரு, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்து, ஹாப்பியா ஜாலியா இருக்கலாம் அர்ஜுன். நான் பார்த்துக்கிறேன். ஏய், அவ்வளோ கேவலமாலாம் என்னால் இருக்க முடியாதியா? கேவலமாவா? என்ன சொன்ன? கேவலமாவா? இருக்குறா. இல்லை, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு நல்ல பொண்ணு பண்ணாது. அப்போ நான் நல்ல பொண்ணு இல்லையா அர்ஜுன்? என்ன சொல்ல வர? சிச்சி, நான் அந்த மாதிரி சொல்ல. நல்ல பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். நான் நல்ல பொண்ணு இல்லைன்னா எதுக்கு அர்ஜுன் எப்படி சுத்துற? ஏய், அது நான் உன் பின்னாடி சுத்துறேனா? காமெடி கூட அந்த மாதிரிலாம் பேசாதையா. நான்லாம் உன் பின்னாடிலாம் சுத்தல. சரி, ஓகே. இனிமே நான் கால் பண்ண மாட்டேன், நீயும் கால் பண்ணாத. பேச தேவையில்ல, மீட் பண்ண தேவையில்ல. தேவையில்ல. லெட்ஸ் பிரேக் அப். பரவாயில்ல. சும்மா அப்படியே விண்ணை தாண்டி வருவாயா த்ரிஷா மாதிரி பேக்கை காட்டிட்டு போயிட்டே இருந்தேன். இவளுங்க பேக்கை பார்க்குறதே நமக்கு ஒரு வேலையாக போயிடுச்சு. அன்னைக்கு தான் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த லவ்ன்றது சரக்கு மாதிரி. குடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்போம், குடித்ததுக்கு அப்புறமும் ரொம்ப யோசிப்போம். ஆனால் குடிக்கும்போது யோசிக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் லவ்வில் இருக்கும்போது அந்த ஃபீலே தெரியாது. ஆனால் என்னைக்கு அந்த பொண்ணு சண்டை போட்டு போகிறாளோ அன்னைக்கு தான் அந்த பெயினே தெரியும். பிரேக்கப். இந்த ஃபேஸ் இருக்கே, அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளும் சந்தோஷமாக இருக்க மாட்டோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டோம். நம்மளும் சாப்பிட மாட்டோம், மற்றவங்களையும் சாப்பிட விட மாட்டோம், சாவடிப்போம். ஏமா டல்லா இருக்க? பிரேக்கப் ஆயிடுச்சு. எப்படி? நான் தப்பா இருக்கேனா? ஓவரா போய் சொல்லனா? நிறைய சேஞ்ச் எல்லாம் பண்ணுமா? இதே மாதிரி போனா எங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளைக்கு தாங்காதான். ஐயோ, ரொம்ப வீக் ஆயிடுமா. என்ன டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஐயோ, நான் டான்ஸ் ஆடுற பத்தி அவனுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த மோஜோ கண்ட பிடிக்காது, அவன் கூட ஆடக்கூடாதான். சரி, வாட் இஸ் த பாட்டம் லைன்? நீ என்ன சொன்ன? நான் தான் ஸ்ட்ரெயிட்டா கேட்டேன், வேணுமா வேணாமான்னு. இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டான். சரி, கடைசியில நீ என்னதான் சொன்ன? நல்லா யோசிச்சு பார்த்தேன், போடா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா? அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? போடின்னு சொல்லிட்டேன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஸ்மார்ட் கேர்ள்.
அச்சச்சோ என்னம்மா பண்றீங்க? என்னது இது? சூப்பர். வர மாட்டீங்களா? எந்திரிச்சு போங்கடி. டேய் தம்பி, நல்லா கேளு. உனக்கு இங்க இருக்கிற பொண்ணுங்களை பத்தி யூ டோன்ட் நோ. டுடே யூ பாய் ஃப்ரெண்ட், டுமாரோ ஹூ பாய் ஃப்ரெண்ட். யூ டோன்ட் நோ, தே டோன்ட் நோ. அவர் கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், தேர் கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ 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 யூ காட் இட். என்ன இந்த பொண்ணு வேணான்றதே இங்கிலீஷ்ல சொல்றீங்க. கருமண்டா. I can't convey to you. You did impress. சரி அப்படியே ஓரமா நிறுத்துங்க, அந்த பொண்ணை போய் நான் பார்க்கணும். ஏய், அப்ப இவ்வளவு நேரம் எஜுகேட் பண்ணதெல்லாம் வேஸ்டடா. யோ நிறுத்தியா, எனக்கு தெரியும். 7-8 மிஸ்ட் கால்ஸ் பார்த்தேன், அதான் போனா போதுன்னு கால் பண்ணேன். 216 மிஸ் கால்ஸ் ஓ போன்ல இருந்து நான் பார்த்தேன். அதான் போனா போட்டுன்னு கால் பண்ணேன். ஃபோன் சார்ஜ் போட்டிருந்தேன், அதான் யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆ இருக்கலாம். இல்லை தூங்கிட்டியா இல்லை என்ன பண்ணுறேன்னு கேட்கலான்னு. நைட் அடிச்சுல தூங்க போறேன், வச்சிடு. சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணத. ஓகே பை. வச்சிரு, பாய். என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்க போகிறேன். சும்மாதான் குட் நைட் சொல்லலான்னு கால் பண்ணேன். சொல்லிட்டல்ல, பை. தூங்கலையா? நீங்க? இங்கே தான் தூங்கிட்டு இருந்தேன், ஆனால் சவுண்ட் அதிகமாக இருந்ததுன்னு எந்திரிச்சிட்டேன். வெளியே போய் பேசலாமா? வா. நீயும் என் கூட சேர்ந்து போய் பேச ஆரம்பிச்சல. ஆமாம், உன் கூடலாம் சேரவே கூடாது. சேராத போ. சரி போகிறேன். ஏய், ஆக்சுவலா உனக்கு என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எனக்கு லைஃப்ல எதுவுமே பெருசா தோணாது தெரியுமா? இப்போ திடீர்னு 10 நாள் டான்ஸஸ் போல வச்சுக்கேன், ஏன் போல எதுக்கு போல அந்த மாதிரிலாம் எனக்கு தோணாது. நம்ம வீணாண்டி இருக்காங்களா, 1 மாசம் அப்படியே கிளம்பி போடுவாங்க. கால் பண்ணுமே பேசணுமே எங்க இருக்காங்க காண்ட் கே. பட் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அர்ஜுன் இவன் எங்க போனா என்ன ஆனா நான் உன்னை பத்தி தான் அர்ஜுன் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஐ மிஸ்ட் இட் சோ பேட்லி தெரியுமா? அது எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கே தெரியாது. கேள் அர்ஜுன், எனக்கு நீ வேணும், எப்பவுமே வேணும் அர்ஜுன். கைப்பு போட்டுனா உன் மேலதான் பண்ண அர்ஜுன். I want to get married to you. எனக்கு நீ வேணும்டா, என் பக்கத்துல இருக்கணும். போட்ட சண்டை செம்மையாக ஒரு கொட்டை இருக்கே, என் கூடவே இருக்கணும் அர்ஜுன். அப்போ இனிமேல் இந்த மோஜோ, இந்த வீணா ஆண்டி டான்ஸுன்னு சொல்லிட்டு போய் பேசுறது அதெல்லாம் இனிமேல் கிடையாதுல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அர்ஜுன்? நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே. சில பேரை திருத்தவே முடியாதுல்ல. என்ன மூளை, என்ன அறிவு, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம். இவளை வேற மாதிரி தான் டீல் பண்ணும். என்னாச்சு அர்ஜுன், ஏன் நிறுத்துற? நிஷா, லவ்ல லாக்கே இல்லை, ஆனால் கல்யாணத்தில் தான் லாக்கே இருக்கு. லவ் பண்ணும்போது நாம் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கிறவனுங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லணும். லவ் பண்ணும்போது வயசாகிறதே தெரியாது நிஷா, நல்லா யங்காக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த கல்யாணம் பண்ணுற ஃபஸ்ட்டு நாள் இருக்கே, என்னமோ ரொம்ப வயசாகி கிழவனான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். லவ்வில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பிரேக்கப் பண்ணிட்டு அதை ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஆனால் கல்யாண நாளே ஒரு செக்கு தான், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ பிரச்சனைஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கல்யாணத்தில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது, ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அண்டர்லைன் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுதான் நிஷா உங்ககிட்ட இருந்து வேணும். அதுக்கு நீ எப்போ உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறியோ அப்போ நீ வந்தால் போதும். வீல் டேக் இட் அப் ஃப்ரம் தேர். புரியுதா? தெரியாம உங்ககிட்ட வாய் கொடுத்துட்டேன். இல்லையாச்சு, நான் வேணா ட்ராப் பண்ணுறேன். ரியலி சாரி. ஏய் இல்லையா, பை. ஏய் சாப்பாடு வேணா வாங்கி தரேன் நிஷா. கொஞ்சம் இறங்கி பேசினா எவ்வளோ பேசுறான். நான் என்ன பெருசா சொல்லிட்டேன்னு இப்படி ஓடுறா? கரெக்டா தானே சொன்னேன். தூங்கும்போது ஓடிட்டான், சந்தோஷமா இருந்தனே. ஹலோ, என்ன?
தேவையா தேவையா தேவையா? இந்த வீட்டில் எதுக்கு தான் ஃப்ரண்ட் டோர் வச்சானுங்களோ? ஹாய் வா, வா, சாரி வா. ஓகே ஐ நோ இட்ஸ் லேட். தூங்க ட்ரை பண்ணிட்டு தானா ஒரு செம இடம் தோணுச்சு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். லிசன் 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 லிசன். என்ன? லெட்ஸ் கெட் மேரிட். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஓனால். புரிஞ்சுதா? என்ன வேணா பண்ணிக்கோ, எப்படி வேணா இருந்துக்கோ, அது உன்னோட நாள். ஓ. ஆனா செகண்ட் டே இஸ் மை டே. நான் பட்டதிஷ் பண்ணிட்டு போறேன் விடு. புரியுதா? ஒரு நாள் உனக்கு, ஒரு நாள் எனக்கு. இதை தான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு வந்தியா? சூப்பர்ல? வீட்டுக்கு போய் ஐயோ ஒரே ஒரு நிமிஷம் ஏய். வெயிட் பண்ண. கேளு, இது என்ன? பஸ். ப்ளீஸ் டா. சரி சாக்லேட்யா? உனக்கும் வேணும் எனக்கும் வேணும். நான் சொன்னேன்னா நீயும் கொடுக்க மாட்டேன் நானும் கொடுக்க மாட்டேன்னா என்ன ஆச்சுன்னு பண்ண முடியும்? பாதி பாதி தான் உடைச்சு சாப்பிட முடியும். சாப்பிடு. இந்த ஏதோ பேசுறாளே. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம லைஃப் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே சொல்லிடு. புரிஞ்சுக்க அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன். மகளே ஒரு நாள் இருக்குல்ல, ஓட விடுறான் பாரு உன்னை. தம்பி எனக்கும் ஒரு நாள் இருக்குப்பா. ஐ ஆம் வெயிட்டிங். சம்போ மகாதேவா. ஏ லூசுங்களா, நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த பொண்ணு கூட சேராதன்ட்டு. சாக்லேட் கொடுத்து ஏமாத்த பாக்குறியா? ஐயோ சித்தப்பா, மை வைஃப். வைஃப்? ஆசீர்வாதம். ஏய், அந்த விளையாட்டுகளை நான் கிடையவே கிடையாது. ஐ கான்ட் டேக் த ஷிட்.